கிருஷ்ணம் ரோகிணியும் அன்பா பரிமாறிக்கிறாங்க. கட்ட பிரிக்கிறப்ப வருவியாமா? நான் கண்டிப்பா வருவேன். சும்மா நம்பிக்கையை கொடுக்காத கல்யாணி. நீ வர்றேன்னு சொல்லியிருக்க, நான் கண்டிப்பா வர்றேன் கிருஷ்ணிமா. அந்த முத்து மீனாவும் ரெடி ஆயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நான் வெளியே இருக்கேம்மா. ரோகிணி அதுக்கெல்லாம் கிளம்புதா இல்லையா? அத்தை ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது அதுக்கு போகுதுங்களே. நீயும் மனோஜும் நிம்மதியா தூங்கலாம். நாங்க கிளம்புறோங்க. இனிமேட்டு வர்றத பத்தி நீங்க யோசிக்கவே கூடாது. இதுதான் கடைசியா இருக்கணும். என் பையனும் மருமகளும் வெளியே படுக்க வேண்டியதா இப்போ. கூட்டிட்டு வந்தானே முத்து, அவன் கார் டிரைவர். என் பையன் பிசினஸ் மேன். முத்துவுக்கும் மீனாவுக்கும் வேற வேலையே கிடையாது. அவங்க கூப்பிட்ட உடனே இனிமேட்டு வந்துடாதீங்க. ஏமா எங்களுக்கு 2 நாள் தங்க இடம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இனிமேட்டு இங்க வரமாட்டோமா. ரொம்ப நன்றி. ரோகிணி உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. ஒண்ணும் இல்ல, தூசி விழுந்துருச்சு. நீ இப்ப பரவாயில்லையா? தண்ணி வச்சு வாஷ் பண்ணணும், இன்ஃபெக்ஷன் ஆயிரும். இப்ப சரியாயிருச்சு மனோஜ். இப்ப போலாமா? முத்து மீனா இனிமேட்டு யாரையும் இங்க நீங்க கூட்டிட்டு வர வேணாம். இவங்களை அனுப்புறதே எனக்கு பெரும்பாடா போச்சு. அவங்க இருந்ததுனால செவரு ஏதாவது இடிஞ்சு விழுந்துருச்சா? நீ யாரையோ கூட்டிட்டு வர. இவங்க வர்றப்ப எல்லாம் இந்த பையன் கூட தான் வர்றாங்க. பின்னாடி என்ன கதை இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? பையன் என்ன பொறப்போ என்னமோ இனி ஆன்டின்னு சவுண்ட ரைஸ் பண்றாங்க. ஆமா ஆன்டி சின்ன பையன், அதான். நீ சும்மா இருமா. எல்லாருக்கும் பாவம் பாக்குறதே உனக்கு வேலையா போச்சு. நீ சத்தம் போட்டிருந்தேன்னா போயிருப்பாங்க. நீ தான் பக்குவமா சொல்லி அனுப்புறேன்னு என்னென்னமோ பண்ணிருக்க. ஒன்னும் நடக்கல. ரோகிணி இப்பதான் புரியுது. நேத்து நடந்தது எல்லாமே செட்டப் அதானே? அம்மாவாது பரவாயில்ல, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் கத்துவாங்க. அது என்னடா மனோஜ், சைலண்டா கொல்லுவாங்களா? அது சைலண்ட் கில்லரா? ஆமா அதான். ரோகிணிய பத்தி இப்படி பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. ஆஸ்பத்திரிக்கு நேரமாச்சு, வாங்க போலாம். என்ன மீனா நீ ஏன் கிளம்புற? எல்லாரும் சாப்பிட வேணாமா? யாரு சமைக்கிறது? எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். ஓ செஞ்சு வச்சுட்டியா மீனா? நாங்க ஆறி போனதை சாப்பிடணும். அப்படிதானே? எதுக்கு ஆறி போனதை சாப்பிடுறீங்க? சூடு பண்ணி சாப்பிடுங்க. எதுவும் வேணாம் மீனா, அவங்களே சூடாதான் இருக்காங்க. சாப்பாட கையில எடுத்து வச்சுக்க சொல்லு, சூடாயிரும், சாப்பிட்டுருவாங்க. நம்ம கிளம்பலாம். வாடா போலாம். வேலை ரோகிணி போயிட்டாங்க. இனிமேட்டு ரூம் நமக்கு தான். ரோகிணி திருப்பி கண்ணு கலங்கி இருக்கு, தூசி போயிருச்சுன்னு அப்பவே சொன்னியே. இனி இப்ப போய் ஃபேஸ் வாஷ் பண்ணு, அப்பதான் சரியாகும். நீ இந்த முத்து மீனாவுக்கு வேற வேலையே இல்ல. யாரையோ கொண்டு வந்து தங்க வைக்கிறாங்க. தானே மனோஜ் அவங்கள இருக்கணும்னு சொன்ன. நீ அவங்க ஊருக்கு போனப்ப ரொம்ப கேரிங்கா பேசினாங்க, அதனால சொன்னேன். பேச்சுக்கு தான் ரோகிணி சொன்னேன். மனோஜ் இப்படிலாம் பேசுற? ரோகிணி அவங்க வீட்டுக்கு நான் போனேன். ரொம்ப சின்ன வீடு ரோகிணி, ஏசி கூட கிடையாது. இங்க பார், தனி ரூமு, பெட்டு, ஏசி. பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாங்க. ரேஞ்சுக்கு இதெல்லாம் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தா 1 மாசம் ஓசிலே தங்கியிருப்பாங்க. டாபிக் மனோஜ், பிறக்கும் போதே ஏசில தான் பிறந்தியா? இது ஒண்ணும் அவ்வளவு பெரிய வீடு கிடையாது. சும்மா பெரிய வீட்டுல இருந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அவங்க எமர்ஜென்சி காண்டி தங்குனா என்னமோ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க. ரோகிணி ஏன் டென்ஷன் ஆற? மனோஜ் எதுக்கு ஒருத்தவங்களை இப்படிலாம் இன்சல்ட் பண்ணணும்? டக்குன்னு எங்க வீட்டை அசிங்கப்படுத்திட்ட. நம்ம உங்க வீட்டு ஆளுகளை நான் சொன்ன மாதிரி டென்ஷன் ஆற? ரோகிணி நீ சொன்ன மாதிரி மலேசியால உங்க வீட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இருந்தாலும் நீ இவ்வளவு அசிங்கப்படுத்தி இருக்க வேணாம் எங்க வீட்டை பத்தி. நீ விடு, இன்னொருத்தங்களுக்காண்டி நம்மதுக்கு சண்டை பண்ணோம். நீ டைம் ஆகுது, ஷாப்புக்கு போலாம் வா. நான் வரல மனோஜ். ஏன் ரோகிணி கோவமா இருக்கியா? நான் கேஷுவலா தான்மா சொன்னேன். நான் ஒண்ணும் இல்ல மனோஜ், எனக்கு பார்லர்ல வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். நான் கேக்குறாங்க, டாக்டர் என்னமா சொல்லியிருக்காங்க? கொஞ்ச நேரத்துல கட்ட பிரிஞ்சிடலான்னு சொல்லியிருக்காங்க. சொல்றாரு கிறிஷ், இனிமேட்டு ரோட்ல எல்லாம் இந்த மாதிரி விளையாடக்கூடாது, சரியா? சரி மாமா. கட்டு பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு 2 நாள் வீட்டுல இருந்துட்டு போலாம்ல? நல்லா இருக்காது முத்து. எங்க அம்மா பேசுனதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க பையன் தான் நானு. அந்த மாதிரிதாம்மா பேசுவாங்க. சொல்றாங்க, இந்நேரம் ரோகிணியோ ஸ்துதியோ இவங்களை கூட்டிட்டு வந்திருந்தா உங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற மாதிரி இருந்திருக்கும். தெரிஞ்சவங்க நீங்க, அதனாலதான் உங்களை இந்த மாதிரி பண்றாங்க. விடு மீனா, நம்ம வீட்டுல என்ன இதெல்லாம் புதுசா? நீங்க 1 வாரம் கூட எங்க வீட்டுல வந்து இருந்துட்டு போலாம். நான் எங்க அப்பா கிட்ட சொல்லிடுறேன், அவரு நல்ல மனுஷன், சரின்னு சொல்லிடுவாரு. வேண்டாம்ப்பா, ஊருக்கு போனோம், நிறைய வேலை இருக்கு, ஸ்கூலுக்கு வேற இவன் போகணும். அம்மா நாங்க இத போய் வாங்கிட்டு வரோம். குடும்பத்தை நாங்க வாங்கிக்கிறோம். இல்லம்மா பரவாயில்ல, நீங்க கிறிஷ் கூட இருங்க. கூட்டிட்டு முத்து போறாரு. அம்மா வருவாங்கல்ல? கண்டிப்பா வந்துருவாப்பா. அம்மாவை தான் நான் பாக்கணும். டாக்டர் கட்ட அவுத்துடலாமா கிறிஷ்? அவுத்துடலாம் டாக்டர். இப்ப மெதுவா கண்ணத்தோட பாப்போம்.
கண்ணை திறக்கிறப்ப ரோகிணி நிக்கிறாங்க. நல்லா கண்ணு தெரியுதா? தெரியுது டாக்டர். அப்புறமா மருந்து விடுவாங்க கண்ணுக்கு. வீக்கம் கொஞ்சம் குறையும். அப்புறம் டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க கிளம்புங்க. நான் கட்டி பிடிக்கிறான் அந்த குட்டி பையன் ரோகிணிய. நேட்டு எனக்கு அம்மா இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்கம்மா, அதான் நீ இருக்கியம்மா. நான் இருக்கேன்டா, உட்கார். நான் உன் கூடயே இருக்கேன்னு. அதுக்கு ஒரு டைம் வரும், அப்ப என் கூடயே நீ இருக்கலாம், சரியா கிரிஷ்? பாக்குறாங்க ரோஹிணியோட கிரிஷ் பேசுறத. இங்க எப்படி நீங்க பேக வீட்லயே வச்சுட்டு வந்துட்டாங்க, அதை குடுக்கறதுக்காண்டி தான் வந்தேன். ரோஹிணி உங்களுக்கு கால் பண்ணிருந்தா நாங்களே வந்து வாங்கிட்டு வந்திருப்போமே. இந்த ஆஸ்பத்திரியில தான் வாட்டர் கெட்டில் எல்லாம் கொடுத்தேன், அத விஷயமா பேச வேண்டியது இருந்துச்சு, அதான் வந்தேன். கிறிஷுக்குட்டி இப்ப பார்க்க முடியுதா? நல்லா பார்க்க முடியுது மாமா. என்ன ரோஹிணி, நீங்க கிறிஷு கூட அவ்வளவு க்ளோஸா பேசிக்கிட்டு இருந்தீங்களே நாங்க வர்றப்ப? நான் நார்மலா தான் பேசிக்கிட்டு இருந்தேன், கவனிச்சேன் ரோஹிணி. ஏதோ ரொம்ப ஃபீலிங்கா பேசிக்கிட்டு இருந்தீங்க. இல்ல முத்து, இந்த வீட்டுல இருக்கிறப்ப ரோஹிணி நல்லா பாத்துக்கிட்டாங்கல்ல, அதான் பார்த்த உடனே ஒட்டிக்கிட்டான். என்னமோ அம்மான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. பாத்தியா பார்லம்மா, உன்னைய பார்த்த உடனே அவங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. சொல்லு. தெரியலையே, 2 நாளா நீ சாப்பாடு ஊட்டி விட்டு பாத்துக்கிட்டேல்ல, அவன் பாசம் வச்சுட்டான். நீங்க அப்படிதான் முத்து, ஒரு நாள் பழகுனாலே பாசம் வச்சிருவாங்க. பாவம் ரோஹிணி, நீ அக்கறையா பாத்துக்கிட்டேன்னு இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். நீ எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டு இவனை வெளியே அனுப்ப சீன் போட்டுக்கிட்டு இருக்க. அவனுக்கு புரியாது பாவம். அளவுக்கு கிறிஷ் பாசத்துக்கு ரொம்ப ஏங்கி போயிருக்கான் முத்து. நீங்க வாட்டுக்கு எத்தனை நாள் இவனை பாத்துக்கிட்டு இருப்பீங்க? பொண்ணு ஜாலியா வெளியூர்ல சுத்திக்கிட்டு இருக்கு, போனை போடுங்கம்மா. நான் நேத்தே கேட்டேன், ரோஹிணி பால் பாத்திரத்தை தவற விட்டுட்டாங்க, அதனால விட்டு போச்சு. உங்க பொண்ணுக்கு போன் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன். நைட் ஷிப்ட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டு இருப்பா மீனா, நான் அப்புறம் பேசுறேன். போடுங்களே, நான் பேசுறேன். இல்ல மீனா, நான் பேசிக்கிறேன் சார். இப்ப நீங்க டாக்டரை போய் பாத்தீங்கன்னா எப்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும்னு சொல்லிடுவாங்க, சரிம்மா? மீனா, பணத்தை கட்டிட்டு வந்துடலாம். தம்பி கொடுங்க தம்பி. பரவாயில்ல, இருக்கட்டும்மா. நீங்க கிளம்பலையா? இல்ல மீனா, நான் மேனேஜரை பார்த்துட்டு போயிடுறேன். அவங்க இருக்கும்போது என்ன அம்மான்னு சொல்லக்கூடாது, புரிஞ்சுச்சா? கல்யாணி இப்ப கூட கிறிஷ் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க முத்துவும் மீனாவும். நமக்காண்டி எவ்வளவு உதவி செய்யறாங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கடி. அதுக்கு என்னமா பண்ண சொல்ற? இல்லடி, உன்னைய பத்தி அவங்க கிட்டையாவது அம்மா கோவத்தை ஏத்தாதம்மா. கட்ட போனா அவங்க நல்லவங்களா? என்னைய கட்ட சொல்லிருக்கலாம்ல, என்ன எதுக்கு வேணான்னு சொன்ன? வேண்டான்னு தானே சொன்ன. முத்து தான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போச்சு. அதுக்காண்டி அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டுலாம் ஆடாதம்மா. அவங்க எனக்கு நல்லவங்க கெட்டவங்க எல்லாம் முக்கியம் இல்ல, என்னைய பத்தி தெரிஞ்சா அவங்க எனக்கு கெட்டவங்க தான். ஒரே ஒரு விஷயம் கிடைச்சிச்சுன்னா என்ன வீட்டை விட்டே துரத்திடுவான். நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. நீந்தாம்மா அவங்கள தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. அவசரப்பட்டு எதையும் உளறி வச்சிடாத. ஒழுங்கா ஊருக்கு கிளம்புற வேலையை பாரு. என் பர்த்டே வரப்போகுது, அப்போ வர்றியாம்மா? நான் வரேன்டா. அப்ப நான் மீனா ஆண்டிய வர சொல்லலாமா? கிறிஷ், நான் எங்க வரணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க? அவன் வீட்டுக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். மீனா ஆண்டி கிட்ட சொல்லிட்டு போலான்னு நான் தான் சொன்னேன். நீங்க இன்னும் கிளம்பலையா? மேனேஜர் இன்னும் வரல மீனா. பணம் கட்டியாச்சுமா. ஆண்டி, நீங்க என்னமோ முத்துக்கிட்ட பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா தம்பி, பில்லு எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க, நான் கொடுத்துட்றேன். நம்ம என்ன அந்நியமா? ஒரே குடும்பம் மாதிரி பழகிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்னம்மா? கயானாவின் நாணயம் டாலர். நாளை சந்திப்போம்.